ஒரு வயசு வரைக்கும் நம்ம இந்த கட்டப்பையை வந்து தூக்க மாட்டோம். நம்ம அம்மா எல்லாம் கொடுத்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நான் கட்டப்பையெல்லாம் தூக்க மாட்டேன், அந்த கட்டப்பையெல்லாம் கொண்டாந்து என்கிட்ட கொடுக்காத, நான்லாம் தூக்க மாட்டேன் அப்படின்னா ஒரு அவமான சின்னமா பார்ப்போம். சரி பேக்ல வச்சு கொண்டு போவோம், சரி பை எடுத்துட்டு வேற பை எடுத்துட்டு போவோம், டிசைன் மாதிரி பை. சரி. திருமணம் ஆனதுக்கு அப்புறம் பாருங்களேன், வீட்டு சும்மா கட்டப்பை தூக்குறது அவமானத்திலுமா? அது அது இருந்துச்சு. வந்து உனக்கு நீ அப்படி இப்ப நான் சொல்றேன், நினைக்க மாட்டேன். ஒரு காலத்துல அப்படி இருந்தா ஆனா 7 கட்டப்பை தூக்கிட்டு வந்துட்டு இருப்பேன். நான் பாட்டுக்கு உன்ன மாதிரி நான் இருக்குன்றத சொல்லி காட்டுறேன். நான் பண்ண மாட்டேன். நான் வந்து ரொம்ப இதான ஆள். நான் ரியலைஸ் பண்றது இல்ல, ஆக்சுவலி அவன் சொன்னது உண்மைதான் சுதா. ஒரு காலத்துல இதெல்லாம் கையிலேயே வாங்க மாட்டேன். கட்டப்பையெல்லாம் என்ன தூக்க சொல்றீங்க? அதெல்லாம் உங்களோட வச்சுக்கோங்க. அப்பெல்லாம் திட்டிருக்கேன். 2 கையில 2 கட்டப்பை தூக்குறேன் நம்ம வந்துருச்சு. குடும்பக்குள்ள புந்துட்டு ஒண்ணு சிம்பிளா கோபி. இதை வேற எங்க அம்மா சண்டை போட்டு அடிச்சு எல்லார் வீட்டு ஃப்ரிட்ஜ் பக்கத்துலயும் சைடுல ஒரு இடம் இருக்கும் பாத்தீங்களா, கேப், அது பூரா கட்டப்பை அடுக்கி வச்சிருக்காங்க. எதுக்கு அடுக்குறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அதை வச்சு என்ன பண்ணுவா, எதுக்கு வாங்குற ஒவ்வொரு வாட்டி அப்படின்னா, பொருள் வாங்குறதுக்கு வேணாமா, பையுக்குள்ள போட்டு அதை இன்னொரு பைக்குள்ள போட்டு மடிச்சு வச்சிருக்காங்க. அப்புறம் என்ன பண்றது, அவங்க கட்டப்பைக்குள்ள நிறைய கட்டப்பையை போட்டு சுருட்டி வச்சிருப்பாங்க. அது எதுக்குடா அது? நாங்க ஏதாவது எங்க வீடெல்லாம் நாங்க வந்து இடிச்சோம்ல, பழைய வீடு இடிச்சு புது வீடு கட்டணும் அப்ப ஊர்ல. அப்ப பாத்தீங்கன்னா கட்டப்பை மட்டும் ஒரு பண்டில் எடுத்தோம்டா. மறந்துட்டாங்களா அதை?